ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடியால். நம்மளை சுற்றி நடக்கிற மர்மங்களை விட நம்ம தலைக்கு மேலே இருக்கிற வானத்தில் இருக்கிற கேள்விகள் இருக்கு பாருங்க, அதுதான் வாழ்க்கையோட உண்மையான த்ரில்லரு. இந்த கேள்வியை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம பிரபஞ்சத்தில் நம்ம மட்டும்தான் புத்திசாலியா? நம்ம பூமி, இதை சுற்றி ஒரு சூரியன், அந்த சூரியனை சுற்றி நம்ம கேலக்சியில் 400 பில்லியனுக்கும் அதிகமான நட்சத்திரங்கள். இந்த கணக்குப்படி பார்த்தா விண்வெளியில் நம்மளை விட புத்திசாலியான ஏலியன்ஸை 1 ட்ரில்லியன் தடவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனால் ஏன் கண்டுபிடிக்கல? எங்கே போனாங்க அவங்க எல்லாம்? இந்த கேள்விதான் ஃபெர்மி முரண்பாடு. வாங்க இன்னைக்கு அதுக்கு 5 பயங்கரமான விடைகளை தேட போகலாம். நம்ம பயணத்தை ஒரு கேள்வியோட தொடங்கலாம். நம்ம பால்வெளி மண்டலத்தில் மட்டும் 400 பில்லியனுக்கும் அதிகமான நட்சத்திரங்கள் இருக்கு. ஒரு நட்சத்திரத்தை சுற்றியும் கிரகங்கள் இருக்கிற கணக்குப்படி பார்த்தா விண்வெளியில் 1 ட்ரில்லியனுக்கும் அதிகமான கிரகங்கள் இருக்கலாம். இதில் ஒரு கிரகம் அது சுற்றுற நட்சத்திரத்திலிருந்து சரியான தூரத்தில் இருந்தால் அங்கே திரவ நீர் இருக்க முடியும். இந்த ஹேபிட்டபிள் ஜோன் கணக்குப்படி பார்த்தாலும் கோடிக்கணக்கான கிரகங்கள் உயிர் வாழ தகுதியுடன் இருக்கணும். 1961 ட்ரேக் சமன்பாடு போட்ட கணக்குப்படி பார்த்தா நம்ம பால்வெளி மண்டலத்தில் மட்டும் 10,000 முதல் 1,00,000 வரைக்கும் புத்திசாலியான வேற்று கிரக நாகரிகங்கள் இருக்கணும்னு சொன்னார். இவ்வளவு உயிர்கள் இருக்க வாய்ப்பு இருந்தும் ஏன் நம்ம ரேடியோ சிக்னல்களுக்கு யாரும் பதில் கொடுக்கல? ஏன் அவங்க நம்மளை தேடி வரல? ஏலியன்கள் இருக்காங்கன்னு நம்புறது ஒரு பக்கம்னா அவங்கள ஆக்டிவாக தர்றது இன்னொரு பக்கம். கிட்டத்தட்ட 60 வருஷமாக நம்ம விண்வெளிக்கு பல சிக்னல்களை அனுப்பிட்டு இருக்கிறோம். இதுக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான திட்டம் தான் SETI. இவங்க தான் பல வருஷமாக வானத்திலிருந்து வர ரேடியோ அலைகளை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தப்போ தான் 1977 வருஷத்தில் வாவ் சிக்னல்னு ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்துச்சு. அது பூமியிலிருந்து கிளம்பின எந்த சிக்னலுக்கும் சம்பந்தம் இல்லாததா 72 வினாடிகள் வரைக்கும் நீடித்த சக்தி வாய்ந்த சிக்னலாக இருந்துச்சு. ஆனால் அது எங்கிருந்து வந்துச்சு, யாரால் அனுப்பப்பட்டுச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாத மர்மமாக தான் இருக்குது. இவ்வளவு தேடியும் ஏன் ஒரு தெளிவான ஏலியன் பதிலை இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல? இதுதான் ஃபெர்மி முரண்பாட்டோட சவாலே. சரி, ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஏலியன்ஸ் தரதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுதான் நம்ம சூரிய குடும்பம். வேற்று கிரகத்தில் உயிரை தேடும் நாசாவின் நம்பர் 1 இலக்குன்னா அது செவ்வாய் கிரகம்தான். பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி செவ்வாயில் பூமியில் இருந்த மாதிரி நதிகள், கடல்கள் கூட ஓடி இருக்கு. இதனால தான் செவ்வாயில் ஒரு காலத்தில் நுண்ணுயிர்கள் இருந்திருக்கலாம்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. ஆனால் செவ்வாயை விட பெரிய சர்ப்ரைஸ் எங்கே காத்திருக்குன்னா அது வியாழன் கோளோட நிலவான யூரோப்பால தான். அதன் பனிக்கு அடியில் பூமியில் இருக்கிற கடல்களை விட பெரிய திரவக்கடல் ஒன்று இருக்கு. அதே மாதிரி தான் சனியோட நிலவு என்செலடஸ். அங்கே உள்ள நீரில் உயிர் வாழ தேவையான அனைத்து அடிப்படை ரசாயனங்களும் இருக்கு. இவ்வளவு இடங்களில் உயிர் வாழ வாய்ப்பு இருந்தும் ஏன் இதுவரை ஒரு புத்திசாலியான ஏலியன் கூட நம்ம கண்ணில் படல? இப்போ பிரபஞ்சத்தில் ஏன் ஒரு அமைதி நிலவுதுன்னு சயின்டிஸ்ட்கள் கொடுத்த மிக முக்கியமான 3 விடைகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தி கிரேட் ஃபில்டர். உயிர் தோன்றி அது புத்திசாலியான நாகரிகமாக வளர்றதுக்கு நடுவில் எங்கேயோ ஒரு பெரிய வடிகட்டி இருக்கு. அந்த குழப்பம்தான் அந்த ஃபில்டர் நாம் கடந்து வந்த கடந்த கால தடையா, இல்லைன்னா நம்ம எதிர்காலத்தில் காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இறுதி தடையா? எந்த ஒரு நாகரிகமும் தங்களை அழித்து கொள்ளாமல் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அதுதான் மற்ற ஏலியன்ஸையும் அழிச்சது. செகண்ட் ஒன், கட் த சேவ் ஸ்கேல். ஒருவேளை ஏலியன்ஸ் நம்மளை விட பல மடங்கு முன்னேறி இருக்கலாம். ஒரு டைப் 3 நாகரிகம் முழு பால்வெளி மண்டலத்தின் சக்தியையும் பயன்படுத்தும். அவங்களுக்கு நம்ம ரேடியோ சிக்னல்கள் எறும்புகள் பேசுகிற மாதிரி கூட கேட்காது. அவங்க நம்மளை அலட்சியப்படுத்திட்டு கூட இருக்கலாம். தேர்ட் ஒன், ஜூ ஹைப்போதிசிஸ். ஒருவேளை நம்மளை விட ரொம்பவே முன்னேறிய ஏலியன்ஸ் பூமியை ஒரு மிருக காட்சி சாலை மாதிரி வச்சிருக்கலாம். நாம் இயற்கையாகவே வளரணும்னு அவங்க நம்ம விஷயங்களில் தலையிடாமல் நம்மளை ஒரு கட்டுப்பாட்டு வட்டத்துக்குள்ளே வச்சு தூரத்துலேருந்து வேடிக்கை பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்தோட மர்மமான கேள்விகளுக்குள்ளே நம்ம பயணிச்சோம் இல்லையா? இந்த ஃபெர்மி முரண்பாட்டுக்கு சயின்ஸில் இன்னைக்கு வரைக்கும் தெளிவான ஒரு விடை கிடைக்கல. ஆனால் இந்த தேடல் தான் மனித இனத்தோட மிகப்பெரிய ஊக்கம். ஒருவேளை அடுத்த ஒரு சில வருஷங்கள் இந்த பிரம்மாண்டமான அமைதிக்கு ஒரு விடை கூட கிடைக்கலாம். நாம் தனியாக இல்லைனா அந்த உண்மை நம்ம வரலாற்றையே மாற்றிடும். ஒருவேளை நாம் தனியாக தான் இருக்கோம்னா அப்போ நாம் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவு மதிப்பு மிக்கவர்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். இந்த கேள்விகளுக்கு உங்கள் பதில் என்ன? உங்களுக்கு எந்த தியரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.